Hello everyone, welcome to Lavender diaries channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கரண்டி ஆம்லெட். நல்ல ஃப்ளஃபியான லேயராக வரக்கூடிய இந்த கரண்டி ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நார்மலாக ஆம்லெட் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த கரண்டி ஆம்லெட் ரொம்ப பிடிக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையானது 2 முட்டை, பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம், தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள், தனி மிளகாய்த்தூள், நறுக்கின கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாய் தேவையான யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டியதில்லை. நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் இல்லாமல் பண்ணி காமிக்க போகிறேன். ஒரு பவுலில் நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துட்டு கூட 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அப்புறம் நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலை, நீங்கள் கருவேப்பிலை இலை ஆட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 2 முட்டையை இதில் உடச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி பீட் பண்ணும்போது நிறைய ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்போது ஆம்லெட் நமக்கு நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு தாளிக்கிற கரண்டியில் நம்ம பண்ணோன்னா நல்ல ஷேப்பாக நமக்கு கிடைக்கும். இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் பனியாரக்கல்ல கூட ஊற்றி எடுக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம கலக்கி வச்சுருக்க அந்த எக் மிக்சரை இதில் ஊற்றி நம்ம கலந்து விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சைடில் இருக்க லேயர்ஸை எடுத்து விடுங்க. அப்போது நிறைய லேயராக நம்ம கரண்டி ஆம்லெட் ரெடி ஆயிரும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் வேக சைடில் இருக்கிறத எடுத்து விடுங்க. ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா அதை ஃபுல்லாக திருப்பி போட்டுக்கலாம். அடுத்த சைட்லேயே வேக வச்சு எடுத்துடலாம். இது ஒரு சைடில் வெந்துருச்சு. இப்போ நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். இதையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். மினிமம் 5 மினிட்ஸில் இந்த கரண்டி ஆம்லெட் சீக்கிரமாக ரெடி ஆயிடும். இப்போது 2 சைட்லேயும் நல்லா வெந்து நம்ம கரண்டி ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக சூப்பராக கரண்டி ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக மல்லி இலையை தூவி அதை நம்ம கட் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். யூஸ்வலாக நம்ம ஆம்லெட் சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிடும்போது எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லாவெண்டர் டைரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.